வணக்கம் விவசாய நண்பர்களே. நான் மொபிடெக்லேருந்து தனசேகர் பேசுகிறேன். மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம தானியங்கி சொட்டு நீர் பாசன கருவிகள் வந்து 2010லிருந்து மேனுஃபேக்சர் பண்ணி விவசாய பெருமக்களான உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். மொபிடெக் நிறுவனத்தில் நிறையா விவசாயிகள் உங்களை மாதிரி விவசாயிகள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இத்தனையும் பண்ணுறீங்க, நல்லா குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் சொட்டு நீருக்கு தேவையான லேட்ரல்ஸு, பிவிசி பைப்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து அவங்களோட கருத்துக்கள் சொன்னாங்க. நாங்கள் மொபிடெக் நிறுவனம் வந்து அவங்களோட கருத்துக்களை முன்னெடுத்து நம்ம மொபிடெக் நிறுவனம் 2022 இந்த பிளானுக்கு ஒரு சரி நம்ம சொட்டு நீர் பைப்பு மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் எந்தெந்த கம்பெனி இருக்குது, என்னென்ன மாதிரி குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி குவாலிட்டியில் கொடுத்தா விவசாயிகளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், இதெல்லாம் நாங்கள் மார்க்கெட் ஸ்டடி எடுத்து 2024 ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா மொபிடெக் நிறுவனத்தோட மொபிடெக் டிஃப்ளோங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த மொபிடெக் டிஃப்ளோ பிராண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொட்டு நீருக்கு தேவையான லேட்ரல்ஸ், அதாவது லேட்ரலுங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிளைன் லேட்ரல், 16 mm பிளைன் லேட்ரல், 16 mm இன்லைன் லேட்ரல், 16 mm பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட். அதுலேயே பார்த்தீங்கன்னா லேட்ரல்லையே 2 டைப் வரும். ஃப்ளாட் இருக்கும், அடுத்தது வந்து ரவுண்டுன்னு இருக்கும். இன்லைனில் ஃப்ளாட் அண்ட் ரவுண்டு இது நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பிவிசி பைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3/4 இன்ச்சிலிருந்து 6 inch வரைக்கும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது அத்தனையுமே ஐஎஸ்ஐ சான்றிதழ் பெற்று ஐஎஸ்ஐ ப்ராடக்டாக வந்து நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்குறோம். மார்க்கெட்டில் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மொபிடெக் நிறுவனத்தில் கொடுக்குறது வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபத்தையும் லைஃப் வர மாதிரி ப்ராடக்ட்டையும் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். மார்க்கெட் ப்ரைஸ் விடவே பார்த்தீங்கன்னா மொபிடெக் நிறுவனத்தில் நீங்கள் மொபிடெக் நிறுவனம் நேரடியாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 20 to 30% வந்து கம்மியான விலையில் உங்களுக்கு நான் கொடுக்குறோம். இதில் நார்மல் பார்த்தீங்கன்னா சொட்டு நீரில் நிறைய டைப் போடுவாங்க. எனக்கு வந்து சொட்டு நீர் எப்படி போடுறேன்னு தெரியல, எனக்கு ஒரு 4 ஏக்கரா காடு இருக்குது, சொட்டு நீரும் போட்டு கொடுங்க, ஆட்டோ மிஷினும் போட்டு கொடுங்க, இது மாதிரி உங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது நீங்கள் எங்களை அணுகுனீங்க அப்படின்னா எங்களுடைய வல்லுநர்கள், மொபிடெக்குடைய சொட்டு நீர் பாசன வல்லுநர்கள் வந்து உங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான மதிப்பீடு போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது போடும்போது இந்த இது ஆகும், இது வந்து இப்படி போடலாம், இந்த மாதிரி லேட்ரல் போடலாங்க, இந்த மாதிரி பிவிசி பைப் போடலாம், அதில் எந்த மாதிரி காஸ்ட்டை குறைக்க முடியும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எங்களோட இன்ஜினியரே வந்து உங்களுக்கு பைப் லைன் போட்டு கொடுத்து சொட்டு நீர் அமைச்சு கொடுத்து ஆட்டோ மிஷினையும் பண்ணி கொடுக்குறக்குண்டான செட்டப்ஸ் வந்து மொபிடெக் நிறுவனம் வந்து இப்போ முன்னெடுத்து 2024 பண்ணிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் கீழே நான் வந்து நம்பரை கொடுக்குறேன், அதில் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வல்லுநர் வந்து ரீச் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் லேட்ரல்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிட்டியில் இருக்குதுங்கிற பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்ரல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேட்ரலில் என்னென்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது, மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, யார் யார் எப்படி பண்ணுறாங்க, எந்த குவாலிட்டி போட்டால் உங்களுக்கு விவசாயத்துக்கு நல்ல ரிலையபிளாக இருக்கும், அதில் அது எவ்வளோ டியூரேஷன் வரும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நார்மலாக லேட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப்பில் வரும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் லேட்ரல், இன்னொன்று வந்து ட்ரிப்பரோட வர ட்ரிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்லைன் ட்ரிப்பர்ஸ் இருக்கும், ஆன்லைன் ட்ரிப்பர்ஸ் 2 டைப்பில் வருங்க. அந்த இன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் வரும். ஒன்று ஃப்ளாட் லேட்ரல், இன்னொன்று வந்து ரோலர் டைப்புன்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டைப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பிளைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளைன் லேட்ரல் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, இது மாதிரி ரவுண்டில் பிளைனாக இருக்கும். அதில் வந்து எந்த பஞ்சோ எதுவுமே இருக்காது. இன்கேஸ் நீங்கள் போடுற கிராப் வந்து தென்னையாக இருக்குது, இல்லை பாக்கா இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டாண்டிங் கிராப்பாக இருக்குது, ஸ்பேசிங் வந்து ஒரு 4 அடி 5 அடி ஸ்பேசிங்காக இருக்குன்னா இது மாதிரி பிளைன் லேட்ரல் வச்சுக்கிட்டு எந்தெந்த பிளேஸில் வேணுமோ அந்தந்த பிளேஸில் வந்து பஞ்ச் பண்ணிக்குவாங்க. பஞ்ச் பண்ணி நம்ம லேட்ரலில் வந்து ட்ரிப்பர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை மைக்ரோ டேப் இன்சர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டீ ஜாயிண்ட் போட்டு பெரிய 16 mm டேப்பே போடுவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறது பிளைன் லேட்ரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளைனில் வந்து 2 குவாலிட்டி வருங்க. அதாவது 1.1 1200 மைக்ரான் அண்டு 800 மைக்ரான் வரும். 1200 மைக்ரானுங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லைஃப்ஸ் அதிகமாக வரும், உங்களுக்கு டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும், இது குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 800 மைக்ரான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.8 mm வால் திக்னஸில் வரும். அந்த 800 mm பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம டேக் ஆஃப் எடுக்கிற லைனுக்கு,
இல்ல லைன் ஏதாச்சும் ஃப்ளெக்சிபிளா மூவ் ஆகுற இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 800 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் அது வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2ன்னு வருங்க. உங்களுக்கு நாம யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே வெர்ஜின் மெட்டீரியல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எந்த மிக்ஸிங் அதாவது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய கேனு, பழைய பிளாஸ்டிக் இதெல்லாம் அரைச்சு போட்டு ஒட்டுவாங்க. அப்படிலாம் நான் பண்றதில்ல. அவைங்க வந்து ரேட் கம்மியா குடுப்பாங்க. மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்டே கொலாப்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஒன்லி வெர்ஜின் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். நீங்க யூஸ் பண்ற லேட்டரல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிரஸ் பண்ணி விட்டுறீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க 1 மீட்டருக்கே 1 மீட்டர் லென்த்துக்குமே பிரஸ் பண்ணி விட்டீங்கனாலும், அதுக்கு ஐடியல் ஓடிக்கு வந்து அது டிஃபால்ட்டா வந்துரும். அதுதான் அதோட ப ஒரிஜினல் மெட்டீரியலுக்கும் ஸ்கிராப்புக்கு இருக்கிற வித்தியாசங்க. அப்புறம் நீங்க ஸ்கிராப்பா இல்லையா நான் செக் பண்ணணும். ஸ்கிராப் எப்படி இருக்குது? நான் செக் பண்ணணும். சரி எனக்கு தெரியல. ஆனா சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவைங்க வந்து ஐஎஸ்ஐன்னு பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு வந்து ஐஎஸ்ஓன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா கம்பெனி ஐஎஸ்ஓன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐஎஸ்ஐ வேற, ஐஎஸ்ஓ வேறங்க. அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் இதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்குண்டான வித்தியாசங்க. ஐஎஸ்ஐங்கும்போது அதுல சிஎம்எல் நம்பர்ன்னு ஒண்ணு மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ நம்பரும் மென்ஷன் ஆயிருக்கும். இதுதான் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டுக்குண்டான இதுங்க. அது குவாலிட்டி வந்து நீங்க பார்க்குற விவசாயிகள் வந்து தெளிவா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா, அதுக்குண்டான லைஃப் தான் கிடைக்கும். அதுக்குண்டான இதுதான் வரும். இல்ல எனக்கு பிரைஸ் தான் முக்கியம். குவாலிட்டி முக்கியம் இல்லைங்கிற ஃபார்மருக்கு வந்து மொபிடெக்ல குவாலிட்டி இல்லாத பொருளுக்கு இருக்காதுங்க. எல்லா பொருளுமே குவாலிட்டியோட தான் இருக்கும். நீங்க பிரைஸ், குவாலிட்டி 2யுமே செக் பண்ணி பாருங்க. மொபிடெக்ல செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த இதுக்கு பிளான் பண்ணலாம். அதுக்கு அடுத்துட்டு இருக்கிற நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, இன்லைன் லேட்டரலுங்க. இன்லைன் லேட்டரல் அப்படின்னா 16 டயாலி வரும். 12 டயாலி வரும். இன்லைனுங்கிறது என்னன்னா, லேட்டரல்குள்ளேயே ட்ரிப்பர் வந்து பஞ்ச் ஆகி வந்திருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் இந்த மாரி ரேஞ்சுல ஓட்ட முடியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40 சென்டிமீட்டர்னா எவ்ரி 40 சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து இந்த மாரி ட்ரிப்பர் வந்து பஞ்ச் ஆயிட்டே போகும். இது நான் உங்களுக்கு காமிக்கிறது ஃப்ளாட்டுங்க. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா, 800 மைக்ரான் கிளாஸ் 2 குவாலிட்டிங்க. ஹெவி குவாலிட்டி. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் 1 600 மைக்ரான்லயும் வரும். அது பார்த்தீங்கன்னா, இதோட வால் திக்னஸ் கம்மி. 0.6 தான் வால் திக்னஸ் இருக்கும். அது எதுக்கு எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் வந்தா போதும், 1 வருஷம் வந்தா போதும். அந்த மாரி இருக்கிறவைங்க அந்த இதுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம். இது வந்து ஃப்ளாட்டுங்க. இந்த ஃப்ளாட்லுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே இன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டைப் வருங்க. இந்த ரவுண்ட் டைப்ங்கிற லேட்டரல் வந்து ரவுண்டாவே இருக்கும். அதே மாரி 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டருக்கு ஒருக்கா இந்த ட்ரிப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். இன்லைன் ட்ரிப்பர்ஸ் வந்து உள்ளுக்கு டிஃபால்ட்டா பஞ்ச் ஆகி வந்துரும். இதான் உங்களுக்கு ஃப்ளாட்டுக்கும் ரவுண்டுக்கு இருக்கிற வித்தியாசங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, 2 வேரியன்ட் இருக்கு. கிளாஸ் 1, கிளாஸ் 2 வேரியன்ட் இருக்குங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் ஸ்கிராப் எப்படி இன்னும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஸ்கிராப் மெட்டீரியல் ஓட்டுறாங்க அப்படின்னா, அந்த லேட்டரல வந்து நீங்க நார்மலா எடுத்து இப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஸ்கிராப் பழைய கேன் வாசம், பழைய கெமிக்கல் வாசம், பழைய டைப் மெட்டீரியல்ஸ் வாசமே உங்களுக்கு தெரியும். பழைய பிளாஸ்டிக் எரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாரி வாசம் வருங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி பிராண்டுக்கு, அன்பிராண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க பிராண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பைப்ல லேட்டரல்ல வந்து 4 கேஜி பிரஷர் குடுத்தீங்கனாலும் நம்ம ட்ரிப்பரோ, இல்ல அதுல இருக்கிற பைப்போ வந்து உடையாது, வெடிக்கவும் வெடிக்காது. இதே நீங்க ஸ்கிராப் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மினிமம் நீங்க 1 பார் பிரஷர் குடுத்தாவே வந்து ட்ரிப்பரும் உடைஞ்சு போயிரும், பைப் லைனும் வெடிச்சிரும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பர்ல வந்து ட்ராப்பா 4 லிட்டர்னா 4 லிட்டர் வராதுங்க. அது வந்து ஜெட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே சீத்துன்னு அடிக்கும். மேல பார்த்து சீத்துன்னு ஒரு 4 அடி, 5 அடி ஹைட்டுக்கு சீத்துன்னு அடிக்கும். அது வந்து உங்களுக்கு லோக்கல் குவாலிட்டி போடும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வருங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்க அந்த நேரம் கட் பண்ணிட்டு போடுவீங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிராண்டட் அண்ட் குவாலிட்டி மட்டும் வாங்க. ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க லேட்டரல்ஸ் வாங்குங்க. காஸ்ட் மட்டும் பார்த்து நெறைய டீலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட்டுக்கோசரம் ஸ்கிராப் குடுத்து வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு 1 வருஷம் போனீங்கன்னா, 2 வருஷம் போனீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பரேஷன் காஸ்ட் அதாவது லேட்டரல மாத்துற காஸ்ட்டு, எடுத்து போடுற கூலி, அப்புறம் லேட்டரல் அங்கங்க டேமேஜ் ஆகி இரிகேஷன் வந்து ப்ராப்பரா நடக்கறதில்ல. இந்த மாரி பிரச்சனைகள அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா செலக்ட் பண்ணி போட்டுக்குங்க. இதுதாங்க. இதுல வந்து நாங்க குடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா, பிளைன் லேட்டரல் பார்த்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ரேஞ்சில ப்ராடக்ட் வந்து வவுண்டாங்க. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் உங்களுக்கு ரோலா வருங்க. அடுத்து 500 மீட்டர் கஸ்டமைஸ்டு வேணும்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 500 மீட்டர் போகும் ரோல் பெருசா இருக்கனால கொண்டு கேரி பண்ணிட்டு போறக்கு, அதாவது மேனுவலா ஒரு ஃபார்ம்குள்ள எடுத்துட்டு போற கஷ்டமா இருக்குன்ட்டு ரேரா தான் போகுது. அது வந்து பிளைன் இல்லைங்க. இதே வந்து இன்லைன் லேட்டரல்ல ரவுண்ட் அண்ட் பிளாட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரோலுமே பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் ரோலா வருங்க. உங்களுக்கு ரோலையுமே நாங்க மொபிடெக் லோர்ல எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டி இருக்குது, 2யுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றாங்க. நீங்க பாருங்க.
பார்த்துட்டு உங்களோட தேவைகள் எங்களுக்கு டைரக்ட்டா ரீச் பண்ணுங்க. எங்களோட டீலர்ஸ் இருக்கிறாங்க எல்லா பிளேஸ்லயுமே. நீங்க மொபிடெக் கம்பெனி டைரக்ட்டா ரீச் பண்ணா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு வந்து லேட்டரல்ஸ் குடுக்குறேங்க. நீங்க பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழ நம்பர்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். அந்த நம்பர் பார்த்துட்டு நீங்க டயல் குடுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து தரப்படுங்க. வணக்கம். நன்றி.